السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 19வது வசனம் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இமாம் சஅத் ரஹ்மஹுல்லா இந்த 19வது வசனம் தொடர்பாக சொல்லும்போது, அல்லாஹு தஆலா அவனுடைய ஹிக்மா, அவனுடைய நுட்பத்தில், தீர்ப்பிலே எதிர்மறையான பொருள்கள், எதிர்மறையான விஷயங்கள் சமமாக ஆகாது என்பதை இந்த வசனத்தில் அறிவிப்பு செய்கிறான். மேலும் தன்னுடைய அடியாறுகளை இயற்கையான, இயல்பான, இயற்கையான நிலையில் எதில் அல்லாஹ் விட்டு விட்டிருக்கிறானோ, சிலர் அல்லாஹு தஆலா பார்வை இல்லாதவர்களாக, இயற்கையாகவே பிறப்பிலிருந்தே பார்வையற்றவங்களாகவும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். பலருக்கு அல்லாஹ் பார்வை கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி அல்லாஹ் அடியார்கள் விஷயத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான நிலைகள் சமமாக ஆகாது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனங்கள் மூலமாக இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை அறிஞர்கள் அடையாளப்படுத்தும் போது, முஃமினும் இறை நிராகரிப்பாளரும், இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய காஃபிரும் சமமாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர். வமா யஸ்தவி, சமமாக மாட்டார்கள். ஆனால் நேரடியான அர்த்தம் ஒருமையினுடைய அர்த்தம் தான். சமமாக மாட்டார் என்பதுதான் நேரடியான அர்த்தம். தமிழுடைய வாக்கிய அமைப்பில் பின்னால இருமை வருகின்ற காரணத்தினால் பன்மையின் அர்த்தம் கொடுக்கப்படும். ஒமா யஸ்தவி, சமமாக மாட்டார்கள். அல் அஅமா, அஅமா குருடரும், வல் பஸீர் மேலும் பார்வையுடையவரும் சமமாக மாட்டார்கள். வலظுலுமாத்து வலநூர், மேலும் லா இல்லை, அதாவது மேலே இருக்கக்கூடிய மா எஸ்தவியுடைய அர்த்தம் மீண்டும் வரும். ஒமா எஸ்தவி அல்லது லா எஸ்தவி, சமமாக ஆகாது. அவ்வுலுமாத்து, துலுமத்துக்கு பன்மை துலுமாத், இருள்கள், இருள்களும், வலநூர் இன்னும் வெளிச்சமும் சமமாக ஆகாது. வலவில்லு இன்னும் சமமாக ஆகாது. அவ்வில், வில் அப்படின்னு சொன்னா நிழல், நிழலும், வலல் ஹரூர் மேலும் லா சமமாக ஆகாது. அல் ஹரூர் வெயிலும், நிழலும் வெயிலும் சமமாக ஆகாது. வமா யஸ்தவி மேலும் சமமாக ஆக மாட்டார்கள். அல் அஹ்யாஉ உயிருள்ளவர்களும், வலல் அம்வாத் மரணித்தவர்களும், இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அல் அஹ்யா, ஹய்யுக்கு பன்மை அஹ்யா, உயிர் உள்ளவர்கள். வலல் அம்வாத் மரணித்தவர்கள், உயிர் உள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்களின் தஃப்சீரில் இதற்கான விளக்கம் கூறுகையில் பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். சுருக்கமாக நாம அவங்க கூறிய விளக்கங்களில் சுருக்கமான விஷயங்களை எடுத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் மூலமாக மூமினான மக்களுக்கு உயிருள்ளவர்களுடன் உதாரணம் கூறி காட்டுகிறான். உயிருள்ள மக்களை அல்லாஹு தஆலா யாருக்கு உதாரணமாக காட்டுகிறான்? மூமினான மக்களை உதாரணமாக காட்டுகிறான். மேலும் காஃபிர்களை மரணித்தவர்களுக்கு உதாரணமாக கூறுகிறான். ஃபல் முஃமின், ஒரு முஃமின், சமீஉன் பஸீருன்,
சமீர் அதிகமாக கேட்கக்கூடியவராகவும், பசீர் பார்க்கக்கூடியவராகவும் இருப்பார். ஃபி நூரின் யம்ஷி அலா சிராத்தி முஸ்தகீமின் ஃபி துன்யா வல் ஆஹிரா. ஒரு முஃமின், ஒரு முஃமினான அடியார் இம்மையிலும் மறுமையிலும் நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவராக, ஃபி நூர் பிரகாசம், ஒளியில், அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய அந்த பிரகாசத்தில் அவர் நடந்து செல்லக்கூடியவராக இருப்பார். அல்லாஹுடைய வசனங்களையும் நபியினுடைய வழிகாட்டுதல்களையும் சமீர் கேட்கக்கூடியவராகவும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டக்கூடிய பாதையை பார்த்து பயணிக்கக்கூடியவராக இருப்பார். யார்? முஃமின். ஹத்தா அவருடைய இந்த பயணமானது, அவருடைய இந்த நிலையானது யஸ்தமிர்ரு பிஹில் ஹாலு ஃபி அல் ஜன்னாத்தி ذாத்தி ظிலால் வல் உயூன், நிழல்களும் நீரூற்றுகளும் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடையும் வரை அவருடைய நிலை இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய நிலை இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் காஃபிர், இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு காஃபிர், அஹ்மா, அவர் குருடராக இருப்பார். அஸ்ஸம், செவிடராக இருப்பார். அவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை கேட்பதோ அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை பார்ப்பதோ அவற்றை இருக்காது. இருள்களிலே எம்ஷி நடப்பார். அவர் செல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணமாகிறது எதிலே இருக்கும்? இருள்களிலே இருக்கும். லா ஹுரூஜ லஹு மின்ஹா, அந்த இருள்களிலிருந்து வெளியாகக்கூடிய நிலை அவருக்கு இருக்காது. மாறாக அவருடைய அழிச்சாட்டியம், ஆணவத்திலேயே அவர் தொடர்ந்து கொண்டு தத்தளித்தவராக அதில் அவர் இருப்பார். இம்மையிலும் மறுமையிலும் வழிகேட்டிலேயே அவர் இருப்பார். இந்த நிலை அவரை கொண்டு செல்லும், இறுதியாக அவரை கொண்டு செல்லும் இலல் ஹரூர், வெயிலின் பக்கமாக, வஸ்ஸமூம், கடுமையான உஷ்ணம் கொண்ட, விஷம் கொண்ட நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தின் பக்கமாக கொண்டு செல்லும். வல் ஹமீம், கொதி நீர்கள் இருக்கக்கூடிய நரகத்தின் பக்கமாக அவருடைய செயலானது கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். உண்மையிலேயே இந்த விளக்கமானது நமக்கு நிறைய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒரு முஃமின் அவருடைய அறிவு, பார்வை, செவி என்பது அல்லாஹுடைய வசனங்களையும் நபியினுடைய வழிகாட்டுதல்களையும் பார்க்கக்கூடியதாக, கேட்கக்கூடியதாக, அதன் பிரகாரம் அவருடைய வாழ்க்கை பயணம் தொடரக்கூடியதாக இருக்கும். அது எங்கே கொண்டு போய் அவரை சேர்க்கும்? இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய இந்த நிலை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் ஒரு காஃபிரோ, அவருக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் தத்தளித்தவராகவே இருப்பார். உதாரணத்திற்கு, வட்டினுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆனால் ஒரு காஃபிருக்கு தெளிவாக சொல்லப்பட்ட வேதம் இருக்கிறதா? தெளிவாக வழிகாட்டப்பட்ட நிலைகள் இருக்குதா? பெண் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முஸ்லிமிடத்திலே கேட்டால் அந்த முஸ்லிமிற்கு குர்ஆன் என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. ஹிஜாபுடைய முறைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல ஆண் பெண் கலப்பில்லாத நிலைகளை குர்ஆன் கற்றுத்தருகிறது. இது போன்ற எல்லா ஒழுக்க நெறிகளுக்கும் வழிகாட்டுதல் எதில் இருக்கிறது? குர்ஆனில் இருக்கிறது. அதே ஒரு காஃபிருக்கு இருக்கிறதா? இல்லை. மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், யுஸ்மிஉ, செவியுற வைப்பான், மை யஷா, அவன் நாடுபவரை செவியுற வைப்பான். இமாம் முஃபஸ்ஸிருன்கள் ஃபி தஃப்ஸீரில் முயஸ்ஸரில் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய, விளங்கக்கூடிய நிலையை கொடுக்கின்றான். அவன் நாடியவர்களுக்கு விளக்கத்தையும் அதை ஏற்று நடக்கக்கூடிய சூழலையும் கொடுக்கின்றான். வமா அன்த பிமுஸ்மிஇம் மன் ஃபில் குபூர், வமா அன்த, நபியே நீர் இல்லை, பிமுஸ்மிஇன், செவியுற வைப்பவராக, மன் ஃபில் குபூர், மன்னரையில் உள்ளவர்களை, மன்னரையில் உள்ளவர்களை நீர்
செவியுற வைப்பவராக இல்லை. முஃபஸ்ஸிருன்கள் கூறுகிறார்கள், ஐயுஹர் ரசூல், தூதரே, நபியை பார்த்து அல்லாஹ் கூறக்கூடிய வசனமாக குறிப்பிடுகிறார்கள். தூதரே, ரசூலே, நீங்கள் மன்னரையில் இருக்கக்கூடியவர்களை செவியுற வைப்பவராக இல்லை. எதை போல என்று சொன்னால், மன்னரையில் இருப்பவர்கள் மரணித்து விட்ட அவர்களை எவ்வாறு உம்மால் செவியுற செய்ய முடியாதோ அதே போல உள்ளங்கள் மரணித்து விட்ட இந்த குஃபாறுகளையும் என்ன செய்ய முடியாது, செவியுற செய்ய முடியாது. இது நமக்குமான ஒரு பாடமாக இருக்கிறது. உள்ள மரணித்த மக்களுக்கு எவ்வளவுதான் சொன்னால் என்ன செய்யாது, அது போய் சேராது. காதில் போய் சேர்க்க வைக்க வேண்டும் என்றால் அது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. நபியினுடைய நிலையில் நபிக்கு கூட இந்த ஆற்றல் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இன் அன்த இல்லா நதீர். இன் அன்த, இன் இந்த இடத்துல தவிர என்ற அர்த்தமாகும். இன் அன்த, இன்னுக்கு இல்லை என்ற அர்த்தமாகும். இன் இல்லை, அன்த நீர், இல்லா நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவே தவிர நீர் இல்லை. அப்ப நபியினுடைய நிலையை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார். மக்களை செவியுற வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய கடமை என்ன? எச்சரிக்கை செய்வதுதான். இன் அன்த இல்லா நதீருன் லஹும் கதபல்லாஹி வ இகாபஹு. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்பவரை தவிர நீர் வேறில்லை. மேலும் அல்லாஹ் இன்னும் தெளிவாக கூறுகிறார், இன்னா அர்சல்நாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. நிச்சயமாக இன்னா நாம், அர்சல்நாக உம்மை அனுப்பி உள்ளோம், பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு அனுப்பி உள்ளோம், பஷீரா நற்செய்தி கூறுபவராகவும், வ நதீரா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம். முஃபஸ்ஸிருன்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா சத்தியத்தை கொண்டு உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதின் விளக்கமாகிறது. அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய சத்தியம் என்பது என்ன? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதும், வ ஷராயிஉத்தீன் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களாகும், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களாகும். அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ஹக்கு என்பது என்ன? அல்லாஹ் அனுப்பியிருக்கக்கூடிய நபியுடன் அனுப்பியிருக்கக்கூடிய ஹக்கு என்பது என்ன? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் கடமைகளாகும். நபியவர்கள் முபஷிரா நற்செய்தி கூறக்கூடியவராக இருக்கிறார்கள் என்பதின் அர்த்தம் என்ன? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுகிறார்கள். யாருக்கு என்றால், யார் நபியை உண்மைப்படுத்தி நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிகாட்டுதலை செயல்படுத்துகிறாரோ, நபி காட்டி கொடுத்த வழிகாட்டுதலை செயல்படுத்துகிறாரோ அவருக்கு நபி அவர்கள் நற்செய்தி கூறக்கூடியவராக இருக்கிறார்கள். அப்ப நம்ம விளங்கி கொள்ளணும், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த பாதையில் பயணிக்கும் போது அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்தி ஏற்படுகிறது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நபியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன? முஃபஸ்ஸிருன்கள் கூறுகிறார்கள், நபியை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பொய்ப்பிக்கிறாரோ, நபியவர்களுக்கு மாறு செய்கிறாரோ அவருக்கு நபியவர்கள் நரகம் உண்டு என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கேயும் இன்னுக்கு என்ன அர்த்தம்? இல்லை என்ற அர்த்தமாகும். மேலும் இன் இல்லை, மின் உம்மத்தின் எந்த சமுதாயமும் இல்லை, இல்லா தவிர, ஹலா ஃபீஹா நதீர், ஹலா ஃபீஹா, ஃபீஹானா அவர்களில், அந்த உம்மத்தில், நதீர் அச்சமூட்டி எச்சரிப்பவர், ஹலா சென்றிருந்தே தவிர, வந்தே தவிர எந்த சமூகமும் இல்லை. எல்லா சமூக மக்களுக்கும் அல்லாஹு தஆலா யாரை அனுப்பியிருக்கின்றான்? நதீர், நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை
அனுப்பியிருக்கின்றான். முஃபஸ்ஸிர்கள் கூறும்போது நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர், குஃபுர் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதால், அல்லாஹுவை நிராகரிப்பதால் ஏற்படக்கூடிய இறுதி முடிவு, வழிகேட்டினுடைய இறுதி முடிவுகளை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளரை அல்லாஹு தாலா எல்லா சமூகத்தினருக்கும், முந்தைய சமூகத்தினருக்கும் என்ன செய்திருக்கின்றான்? அனுப்பி இருக்கின்றான். அடுத்த வசனம் நபி அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாகும். நபி அவர்களை மக்கள் என்ன செய்யறாங்க? பொய்ப்படுத்துகிறார்கள். அந்த பொய்ப்படுத்தக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு மட்டும் ஏற்படல, இதற்கு முன்னால உள்ள இறை தூதர்களுக்கும் பொய்ப்படுத்தக்கூடிய மக்களால் பொய்ப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா கூறி நபியினுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்துகிறார். ஏன்னா நபி அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? மக்களால் பொய்ப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் உம்மை பொய்ப்பித்தால், இவர்கள் என்பதின் அர்த்தம் என்ன? நபி அவருடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குன்கள், அல்லாஹுக்கு இணையாக சிலைகளை வணங்கி கொண்டிருந்த முஷ்ரிக்குன்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் உம்மை பொய்ப்பித்தால், ஃபக்கது கஸ்ஸபல்லதீன மின் கப்லிஹிம், திட்டமாக, ஃபக்கது திட்டமாக, கஸ்ஸப பொய்ப்பித்துள்ளனர். கஸ்ஸபுடைய நேரடியான அர்த்தம் ஒருமைதான். இங்கு பின்னால பன்மையான வார்த்தைகள் வருகின்ற காரணத்தினால் பன்மையான அர்த்தம் கொடுக்கப்படுது. கஸ்ஸப பொய்ப்பித்துள்ளனர். அல்லதீன மின் கப்லிஹிம், இவர்கள் அல்லது அவர்களுக்கு முன்னால். அவர்கள் என்ற ஹும்மினுடைய அர்த்தத்தின் நோக்கம் என்ன? மேலே கூறப்பட்ட முஷ்ரிக்குன்கள். அதனால தான் தமிழாக்கங்களில் இவர்கள் என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்னுள்ளவர்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் என்ன செய்தார்கள்? ஃபக்கது திட்டவட்டமாக கஸ்ஸப பொய்ப்பித்தனர். அந்த இறை தூதர்கள்லாம் எப்படியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகள் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களின் தூதர்கள் அவர்களிடத்திலே கொண்டு வந்தார்கள். பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். பையினாத்துக்கு என்ன அர்த்தம்? தெளிவான ஆதாரங்கள், அத்தாட்சிகள், ஆதாரங்கள். வபி ஜுபுரி, ஜுபுர் அதுக்கு குத்துப், வேதங்கள் அர்த்தமாகும். வபி ஜுபுரி, இன்னும் வேதங்களை கொண்டு வந்தார்கள். வபில் கிதாபில் முனீர், இன்னும் பிரகாசமான வேதங்களையும் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த இறை தூதர்களை இவர்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் என்ன செய்தார்கள்? பொய்ப்பித்தார்கள். ஏனென்றால் நீங்க குர்ஆன், அதற்கு முன்னால் இருக்கிய வேதங்களை படித்தால் எல்லாமே என்னதான் இருக்கும்? மனிதன் அழகான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டுதல் நிறைந்திருக்கும். அப்படித்தானே? ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? மூமினுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன, எதுல வழிகாட்டுதல் இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. ஆனா காஃபிருக்கு இருக்குதா? இல்ல. ஒழுங்கினங்கள், மக்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய ஆபத்துகளுக்கான தீர்வை முஸ்லிம் அல்லாத, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட கேட்டா என்ன செய்யறாங்க? தெரியல, அல்லது மருத்துவ ரீதியா எப்படி இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. மதுவை பற்றி கேட்டால் மது அது தீமை, மருத்துவ ரீதியான ஒரு அர்த்தத்தை தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்ல முடியும். ஆனா வேத ரீதியா வழிகாட்டுதல் இருக்குதா? ஆனா நமக்கு என்ன இருக்கிறது? வேதம் குர்ஆன் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. மது வாங்குவது, விற்பது கூடாது, குடிப்பது கூடாது, அதனுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகையில் அந்த பையினாத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கூறுகிறார்கள். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவர்கள் முஅ்ஜிஸாத்துகளை கொண்டு வந்தார்கள். தெளிவான அவர்களுடைய நுபுவத்தை அறிவிக்கக்கூடிய அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் சொல்லுங்க, சொல்லுங்க. என்னது? பிறவி குருடரை குணப்படுத்தக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். நீங்க ஒண்ணு சொல்லுங்க.
நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அற்புதத்தை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். நீங்க ஒரு அற்புதம் சொல்லுங்க. பேசுனாங்க. வேற நபிக்கு ஏதாவது ஒரு உதாரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அசாவை கொடுத்திருந்தான். அதே போல வலது கையை விட்டு எடுத்தாங்கன்னா அது பிரகாசமாக மின்னக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வேறொரு அற்புதம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவின் விளக்கங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றில் பறக்கக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னும் ஜின்களை வசப்படுத்தக்கூடிய பறவைகளின் பேச்சை அறியக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நடைமுறையில் செயல்படுத்த முடியாத ஒன்றுக்கு பெயர் தான் அற்புதம். இந்த மாதிரியான முஅஜிசாத்துகளை அல்லாஹு தஆலா முன்னால் இருந்த இறை தூதர்களுக்கு கொடுத்திருந்தான். கொடுத்திருந்த போதும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டகத்தை அல்லாஹ் அற்புதமாக கொடுத்திருந்தான். பாறையிலிருந்து வெளிப்பட்ட ஒட்டகம். அவ்வளவுலாம் கொடுக்கப்பட்டிருந்த போதும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? பொய்ப்பித்தார்கள். அதே போல அந்த இறை தூதர்கள் கொண்டு வந்த வேதங்களில் மஜ்மூ பில் கிதாபில் மஜ்மூ ஃபீஹா கஸீரும் மினல் அஹ்காம், அந்த வேதங்களில் நிறைய சட்டங்கள் இருந்தன. எப்படி வாழ வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், பிறரிடம் எவ்வாறு பழக வேண்டும் என்ற சட்டங்களை ஒழுக்கங்களை அல்லாஹு தஆலா நிரம்பியதாக முன் சென்ற வேதங்களை அனுப்பி வைத்திருந்தான், கொடுத்திருந்தான். வபில் கிதாபில் முனீர் என்பதன் அர்த்தம் என்ன? அல் முவத்திஹு லி தரீகில் கைரி வஷ்ஷர், நன்மை தீமையை தெளிவாக காட்டக்கூடிய வேதம். குர்ஆனை நீங்க படித்தீர்கள் என்றால் நன்மை எது தீமை எது என்று தெளிவாக காட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. இதே போல அல்லாஹ் அனுப்பி வைத்த முன்னால் அனுப்பி வைத்த வேதங்களும் எது ஷர் எது கைர், எது நல்லது எது கெட்டது என்பதை தெளிவாக அறிவிக்கக்கூடிய விளக்கக்கூடிய வேதங்களாக இருந்தன. பிறகு அகது, நான் பிடித்து கொண்டேன், நான் தண்டித்தேன். அகதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிடித்து கொண்டேன். இன்னொரு அர்த்தம் என்ன? நான் தண்டித்தேன். அகது, நான் தண்டித்தேன். அல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களை நான் தண்டித்தேன். அல்லாஹ் தஆலா நிராகரித்தவர்களை தண்டிக்கும் போது அதனால் அல்லாஹ் வருத்தப்படுவானா? ஃபகைஃப கான நகீர், ஆகவே என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது? அல்லாஹுடைய வேதங்களை புறக்கணித்து வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹுடைய மறுப்பு, அல்லாஹுடைய தண்டனை எப்படி இருந்தது? அதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஏதாவது அதிகமான மக்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்களில் அதிகமான மக்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தண்டனையான வெள்ள பிரளயத்திலிருந்து தங்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்ததா? குறைந்த மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அதிகமான மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களில் குறைந்த நபர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட குறைந்த நபர் குடும்பத்தார்கள் மட்டும்தான், ரொம்ப குறைவு. மனைவி கூட என்ன செய்யல? நம்பிக்கை கொள்ளல. எல்லோரும் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். இது அல்லாஹுடைய மறுப்பு. இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அவங்க தஃப்சீல்ல குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹுடைய இந்த மறுப்பானது மிக கடுமையானதாக, மிக பெரிய தண்டனைகளாக இருந்தன. மிக கடுமையானதாகவும் இருந்தது, மிக பெரிய தண்டனையாகவும் இருந்தது. எனவே இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹு தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கிறான். ஃபஇய்யாக்கும் வதக்தீப ஹாதர் ரசூலில் கரீம், இந்த கண்ணியமான தூதரை பொய்ப்படுத்துவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமானது, இது மிக முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு முஸ்லிம்களில் முஸ்லிமான பெயர் வைத்து கொள்ளக்கூடியதாக சொல்லக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்க? நபியை பொய்ப்பிக்கும் விதமாக நபியினுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபியை பொய்ப்பிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் ஃபயுஸீபுகும் கமா அஸாப உலாயிக மினல் அஸாபில் அலீம் வல் ஹிஸ்யில் வஹீம்,
மிக வழி தரக்கூடிய தண்டனை எவ்வாறு முந்தைய சமூக மக்களுக்கு ஏற்பட்டதோ அதே போல் உண்டான தண்டனை உங்களுக்கும் ஏற்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிருன்கள் விளக்கத்தில் கூறுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. وما يستوي الأعمى والبصير. وما يستوي البصير. இங்க கடைசியில மத்து ஆறு வருகிறது. وما يستوي الأعمى والبصير. وما يستوي الأعمى والبصير. ولا الظلمات ولا النور. இங்க ஷத்தாவுடைய நூன் வரனால குன்னா செய்து ஓத வேண்டும். இறுதியில மத் ஆரி. ولا الظلمات ولا النور. ولا الظلمات ولا النور. ولا الظلمات ولا النور. ولا الظلمات ولا النور. இந்த நூர் பிரகாசம் ஒளி. ولا الظل ولا الحرور. ولا الظل ولا الحرور. وما يستوي الأحياء ولا الأموات. وما يستوي الأحياء ولا الأموات. الأحياء مد متصل. إن الله يسمع من يشاء. إن الله يسمع من يشاء. إن الله يسمع من يشاء. إن الله يشاء. إن لغنا سينم الله إلا ملنا مي إدغام ناقص بالغنى يشاء مد متصل. وما أنت مد منفصل. أنت إخفاء سينو بسميع إدغام تام بالغنى من إخفاء في القبور مد عارض. وما أنت بمسمع من في القبور. وما بمسمع من في القبور. وما أنت بمسمع من في القبور. وما أنت بمسمع من في القبور. إن أنت إلا نذير. إن أنت إلا نذير. إن أنت إلا نذير. إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا. إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا. إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا. إنا أرسلناك بالحق بشيرا
ونذيرا. وإن من أمة إلا خلا فيها نذير. وإن من أمة إلا خلا فيها نذير. وإن يكذبوك فقد كذب الذين من قبلهم جاءتهم رسلهم وإن يكذبوك فقد كذب الذين من قبلهم جاءتهم رسلهم رسلهم بالبينات وبالزبر وبالكتاب المنير. جاءتهم رسلهم بالبينات وبالزبر وبالكتاب المنير. جاءتهم رسلهم بالبينات وبالزبر وبالكتاب المنير. جاءتهم رسلهم بالبينات وبالزبر وبالكتاب المنير. ثم أخذت الذين كفروا ثم أخذت الذين كفروا فكيف كان نكير. فكيف كان نكير. ثم أخذت الذين كفروا ثم أخذت الذين كفروا فكيف كان نكير. இதே பாடம் இவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.